அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் 2025. இந்த சனி பகவான் நவம்பர் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாக இருக்காரு. இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு முதலாவது ராசியா வரக்கூடியது மேஷம். மேஷ ராசி மற்றும் மேஷ ராசியுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்துல 7.5 சனியில விரை சனியா டிராவல் ஆயிட்டு இருக்காரு. இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு. இந்த 7.5 சனியுடைய தாக்கங்கள்லாம் நமக்கு கம்ப்ளீட்டா கொஞ்சம் விலகி இருந்துச்சு. விரைய சனி எல்லாம் கொஞ்சம் விலகி வக்ர சனியில நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நிகழ்னாலும் பெருசா பிரச்சனைகள் இல்லாம ஓரளவுக்கு ஸ்மூத்தா நகர்ந்துச்சு. இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி விரைய சனியை ரீஸ்டார்ட் பண்றாரு. இது நமக்கு எதன் வகையிலாச்சும் பெருசா பாதிப்பை கொடுத்துருமா அப்படின்னா, குருவுடைய பார்வையில் இந்த சனி பகவான் வரதுனால மேஜரா ட்ரபிள் கொடுத்துட மாட்டாரு. எனவே இந்த விரைய சனி ரீஸ்டார்ட் ஆனாலும் நமக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் நிச்சயமா காத்துட்டு இருக்கு. அதே போல சனி பார்க்கக்கூடிய இடங்களை சர்வநாசம் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு விதி. அதன் அடிப்படையில சனி பார்க்கக்கூடிய இடங்களை இந்த நேரத்துல கொஞ்சம் மத்தியமம் படுத்துவார். அந்த பலன்களை அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணுவாரு. அதன் அடிப்படையில சனி பார்க்கக்கூடிய இடங்களான நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம், மேலும் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடம், அதே போல நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடம், இந்த இடங்களை பார்த்து இந்த ஸ்தானங்களை கொஞ்சம் வீக் பண்ணுவாரு. அதுல கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சனி வக்ர நிவர்த்தியில எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 12ஆம் இடத்துல சனி பகவான் டிராவல் பண்றதை 7.5 சனின்னு சொல்றோம். 7.5 சனியில விரைய சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது முதல் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமா கொடுக்கும். அதிகமான மன உளைச்சல், மன வருத்தம், அதிகமான விரைய செலவு, எதிர்காலம் பற்றிய சிந்தனை, கவலை, குழப்பம் இதை கடுமையா கொடுக்கும். இதுவே நீங்க 2ஆம் சுற்றுல இருக்கீங்கன்னா ஹெல்த் ரீதியா கொஞ்சம் ட்ரபிள கொடுத்திருக்கும். உடல் ரீதியா சில பாதிப்பு. 7.5 சனியில விரை சனி ஸ்டார்ட் ஆன காலத்திலேயே நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு கவலை உணர்வு அதை கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த 2ஆம் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு சில குழப்பத்தோட சில வருத்தத்தோட வளர்ச்சியும் சேர்த்து கொடுத்துருவாரு. லைஃப்ல செட்டில் ஆகுறது, புதுசா ஏதாச்சும் பெரிய மாற்றம் பண்றது, பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றது, இப்படி ஹை ரிஸ்க் எடுக்க வைப்பாரு. அது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். இதுவே 3ஆம் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹெல்த் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். உடல் ரீதியா கொஞ்சம் அதிக அக்கறை அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஏன்னா அந்த விரைய சனி உடல் ரீதியா பாதிப்பை கொடுத்து அதுல அதிகமான செலவுகளை கொடுப்பாரு. இப்போ இந்த விரைய சனி, அதாவது இப்ப வக்ர நிவர்த்திக்கு பிறகு நவம்பர் 27க்கு பிறகு இது பாதிப்பை கொடுக்க போதா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா குரு பார்வையில இந்த சனி பகவான் வந்துடுறாரு. விரைய செலவுகள் அதிகரிக்கும். ஆனா அது சுப விரயமா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்திற்கான விரயமா இருக்கும். நிறைய மங்களகரமான செலவுகளை அதிகமா செய்வீங்க. மேலும் இந்த நேரத்துல அதிகமான பயணம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அந்த பயணத்தால ஆதாயமும் இருக்கும். வெளியிடங்களுக்கு அதிகமா டிராவல் பண்ணுவீங்க. தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அதிகமான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆனா அதுல ஆதாயம் உண்டு, சுப மாற்றம் நிச்சயமா உண்டு. நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். இது வக்ர நிவர்த்திக்கு பிறகு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த சனி பகவான் பார்த்தோம்னா உத்தியோகத்துல இருந்த சுமையான அமைப்பை குறைப்பாரு. உத்தியோகத்துல இடமாற்றத்தை கொடுப்பாரு. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் ஏதாச்சும் இருக்குன்னா அதை இப்ப மேற்கொண்டீங்கன்னா அது கிளிக் ஆயிடும். வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு. அதே போல தொழில் உத்தியோகத்துல இருந்த சிரம அமைப்புகளை குறைப்பாரு. மேலும் இந்த நேரத்துல தொழில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபேவரான நேரமா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா 10ஆம் அதிபதி 12ல இருக்காரு. தொழில் மாற்றம் அப்படிங்கிறது அடிக்கடி நிகழ்ந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்துல நிலையா இருக்க முடியாது. மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்துகிட்டே இருக்கும். எனவே ஹை லெவல்ல போயிட்டு ஒரு தொழில்ல பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்றது இந்த நேரத்துல அட்வைசபிள் கிடையாது. உங்களுக்கு யோக தசை நடக்குதுன்னா பிரச்சனை இல்ல. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய வலிமையை பொறுத்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க நிர்ணயிக்கணும். 7.5 சனியில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நாங்க அட்வைஸ் பண்ண மாட்டோம். சோ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நல்ல தசை நடக்குதுன்னா பிரச்சனை இல்ல. சோ அது உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிங்க. பொதுவா கோச்சார் ரீதியா பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரான நேரம் இது கிடையாது. மற்றபடி ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமா உண்டு. நல்ல தன லாபம் கிடைச்சிரும். பொருளாதார ரீதியா ஒரு நல்ல மேன்மையை கொடுத்துரும். ஆசைகள் எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா ராகு 11ல இருக்காரு. எனவே எண்ணங்கள் நிறைவேறும். ரொம்ப நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். பண வரவு கணிசமா இருக்கும். பொருளாதார ரீதியா இருந்த சிரமங்கள் ஓரளவுக்கு குறையும். எல்லாத்தையும் சமாளிக்கிற பவரை இந்த 11ல இருக்கிற ராகு நமக்கு கொடுத்துருவாரு. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த சப்போர்ட். எப்படியோ பணத்தை புரட்டி நம்மளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். சோ அந்த அளவுக்கு இது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும்.
அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த நேரத்துல திருமண முயற்சிகள்ல சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். இருந்தாலும் சில தடை தாமதத்தோட நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள் கிடைச்சிடும். அதுல மாற்று கருத்து இல்ல. குடும்பத்துல மங்களகரமான மாற்றங்கள், மங்களகரமான முன்னேற்றங்கள் அப்படிங்கறதெல்லாம் அந்த நேரத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ அதையும் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். குரு வந்து நமக்கு 4ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு. மனக்கவலையை அதிகப்படுத்துவார். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதிகமா கவலைப்படக்கூடிய ஒரு உணர்வு நிலையை இது கண்டிப்பா கொடுக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. எனவே மன ஆரோக்கியத்துல கூடுதலான ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா தேவை. அதே மாதிரி தாயுடைய சப்போர்ட் இருக்கும். ஆனா தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல இந்த நேரத்துல அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருக்கணும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பயண யோகத்தை கண்டிப்பா கொடுத்துருவார். வெளிநாடு ஏதாச்சும் நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அது இப்போ சிறப்பா கிளிக் ஆயிடும். சொந்த ஊர்ல இப்ப இருக்க முடியாது. சொந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதிகமா இருந்த அந்த பய உணர்வுகள்லாம் ஓரளவுக்கு குறையும். ஏன்னா 3ல இருந்த குரு பகவான் இப்போ வந்து 4ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு. எனவே கடுபடியா இருந்து வந்து அந்த பய உணர்வு, குழப்ப உணர்வு இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். இதுதான் நம்ம ட்ராக், இதுலதான் நம்ம பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவை இந்த சனி வக்ர நிவர்த்தி நமக்கு கண்டிப்பா கொடுத்துரும். லாஸ்ட் 1 இயர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த வகையில கடுமையான அனுபவ பாடம் கிடைச்சிருக்கும். கடன் சுமை இருந்திருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்ப கடன் பிரச்சனையிலும் இருப்பாங்க. கடன் சிந்தனை, கடன் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம், உறவுகள் சார்ந்த விஷயம், இது எல்லாத்துலயும் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு புரிதலை கொடுத்திருக்கும். இப்போ நம்முடைய பயணம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை நோக்கிய ஒரு பயணமா இருக்கும். பணத்தை தேடி இப்ப பயணிச்சுக்கிட்டு இருப்போம். அதுல ஒரு நல்ல மாற்றம், நல்ல வளர்ச்சி, நீங்க யோசிக்கிற மாதிரி செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் அந்த நேரத்துல சிறப்பான முறையில் கிடைச்சிடும். மேக்சிமம் ஜனவரி வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் மேஜரா இருக்காது. அடுத்தது நம்ம பாக்குறது ஒரு நெகட்டிவ் சைடு. அதாவது சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு எதுல ட்ரபிள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சனியுடைய பார்வை 2ஆம் இடத்துல. குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் சுமை அமைப்புகள் இருக்கும். ஃபேமிலிக்கு அதிகமா செலவாகும். குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினரோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால ஃபேமிலில அதிகமான வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அக்கறை தேவை. அடுத்தது பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த நேரத்துல நம்மள மீறி சில பேசக்கூடாத வார்த்தைகளை வெளியிடறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. அல்ல அமைதியை கடைபிடிக்கிறது சிறப்பு. யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருங்க. யாருக்காச்சும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாத்துறதுல சில சிரம அமைப்புகள்லாம் இருக்கும். மேலும் குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது குறிப்பா அந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதம் ஃபேமிலிக்குள்ள அதிகமா இருக்க வாய்ப்பு உண்டு. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கொடுத்தல் வாங்கல்லாம் இல்லாம இருக்கிறது நல்லது. இதெல்லாம் நம்ம இந்த நேரத்துல கொஞ்சம் பராமரிச்சுக்கணும். மேலும் ரொம்ப வயதானவர்களா இருக்கீங்கன்னா, அதாவது வந்து சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கீங்கன்னா உங்களுடைய நேத்திரம், உங்களுடைய கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருந்துக்கணும். நேரத்துல நிறைய பேருக்கு வந்து கண் சார்ந்த வகையில சில பாதிப்புகள், அது சார்ந்த வகையில சில விரைய செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சனி பகவானுடைய சம சப்தம பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல பதியும். இதை வந்து ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவோம். இதுல சனி பார்வை பதிகிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இருப்பினும் கடன் சார்ந்த நெருக்கடி இருந்தாலும் அந்த கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதி மனப்பான்மைக்கு வந்துருவீங்க. கடன் பிரச்சனையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும், கடனை வந்து கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் பிறக்கும். எனவே கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. சோ அது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த சிந்தனை வரும். கடன் வாங்கி அந்த மாற்றம் பண்ணுவோமா, இந்த மாற்றம் பண்ணுவோமா யோசிப்போம். அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். யாருக்காச்சும் பண உதவி பண்ணீங்கன்னா அது திரும்ப கைக்கு வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும். இல்ல யாருக்கும் கடன் உதவி எல்லாம் பண்ணி எதுலயும் மாட்டிக்க வேண்டாம். எனவே இந்த கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும். அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருந்துக்கணும். ஏன்னா வந்து ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துடுறாரு. எனவே இந்த நேரத்துல கொடுத்தல் வாங்கல், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அக்கறை கண்டிப்பா தேவை. இந்த நேரத்துல உங்களை அலட்டிக்கிட்டு வேலை பார்ப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல கொஞ்சம் சுமை அமைப்பு இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா அந்த 6ஆம் இடத்தை உத்தியோகஸ்தானம் சொல்லுவோம். இதுல சனி பார்வை பதியும் போது உத்தியோகத்துல சில சிரம அமைப்பு இருக்கும். நம்ம உழைக்கிற உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதை எதிர்பார்ப்போம். இது சார்ந்த சிந்தனைகள் அந்த நேரத்தில் அதிகமா போகும். கொஞ்சம் தாமதப்பட்டு கிடைக்கும், ஆனா கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். 7.5 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா கொடுத்து கொஞ்சம் தாமதப்பட்டு கொஞ்சம் தடைப்பட்டு அது கிடைக்கும். ஆனா சுபத்துவமா அது கிடைச்சிடும். எனவே உத்தியோக ரீதியா சில சிரம அமைப்புகள் இருந்தாலும் அதை நம்ம சமாளிச்சு முன்னேறிடுவோம். அதே போல வந்து கடன் சுமையை குறைச்சிருவோம். மேலும் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். புதுசா கடன் வாங்குறீங்க அல்லது கடன் கொடுக்குறீங்கன்னா கவனம் தேவை. அதே போல தேவையில்லாத பிரச்சனை வீடு தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்ல நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நம்ம மூக்க நுழைக்காம இருக்கிறது நல்லது. நம்ம இப்ப அமைதியாவே இருந்தாலும் நம்மள பிரச்சனைக்கு இழுக்கிறதுக்காகவே நம்மள வீடு தேடி சில பேர் வருவாங்க. சோ அதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது நல்லது.
அடுத்தது சனி பகவானுடைய 10வது பார்வை நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடத்துல பதியும். பாகிய ஸ்தானத்துல சனி பார்வை பதியும் போது வீட்டுல இருக்க தங்க அணிகலன்கள் குறையும். வீட்டுல இருக்க தங்க அணிகலன்கள்லாம் அடகுக்கு போகும் அல்லது ஆல்ரெடி அடகுல இருக்கலாம். தங்கம் சார்ந்த வகையில சில நெருக்கடி அமைப்பு வரும். அதாவது இந்த நகையை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில நெருக்கடி அமைப்புகள் வர வாய்ப்பு உண்டு. ஆகவே தங்கம் சார்ந்த விஷயங்கள கவனம் தேவை. அதே மாதிரி தங்க அணிகலன்கள் இருக்குன்னா அது தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுல தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட கேர்லெஸ் இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாச்சும் திருட்டு போறது அல்லது தொலைஞ்சு போறது, சின்ன பொருளா இருக்குன்னா ஏதாச்சும் கீழே போட்டுருவோம், அதை திரும்ப தேடி எடுக்கிறதுலாம் ரொம்ப சிரமமா இருக்கும். சோ அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்துக்கணும். அதே போல இந்த நேரத்துல யாருக்கும் தங்கத்தை இரவலா கொடுக்காதீங்க. சில பேர்லாம் இன்னொருத்தவங்க வீட்டு பொருளை வாங்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக அணிஞ்சிட்டு எல்லாம் போவாங்க. சோ உங்களுக்கு 7.5 சனில நீங்க மேஷமா இருக்கீங்கன்னா மத்தவங்க பொருளையும் வாங்காதீங்க, உங்க பொருளையும் மத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. அதுல ஏதாச்சும் ஒரு சில வில்லங்க அமைப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அது ஃபேமிலி மெம்பர்ஸாவே இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பாகிய ஸ்தானத்துல சனி பார்வை பதியும் போது தந்தை சார்ந்த விஷயங்கள சில குழப்ப அமைப்புகள் ஏற்படும். தந்தையாருடைய தேக ஆரோக்கியம், தந்தை சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயத்திலே கொஞ்சம் அக்கறையோடு இருந்துக்கணும். தந்தையுடைய உறவு நிலையில சில விரிசல் அமைப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே தந்தையுடைய உறவு நிலை, அவருடைய தேக ஆரோக்கியம், தந்தை வழி உறவுகள், இவங்க சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தை அல்லது தந்தை சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அக்கறையோட இருந்துக்கணும். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் இடத்துல எந்த பாவகிரகத்துடைய ஆதிக்கமும் இல்லை. அல்ல திருமண முயற்சிகள்லாம் சுப செய்திகள் உண்டு. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் செய்யலாம். சில குழப்ப அமைப்புகளோட திருமணம் சார்ந்த வகையில சுப செய்திகள்லாம் கிடைச்சிடும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவுலாம் உண்டு. வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இருந்தாலும் அது பெரிய அளவுல பாதிப்பை கொடுத்துறாது. அதே மாதிரி வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. ஏன்னா குடும்பஸ்தானத்துல சனி பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோடு இருந்தோம்னா ஏதாச்சும் வருத்தமோ அல்லது அவர்களோட ஏதாச்சும் வாக்குவாதமோ ஏற்படலாம். எனவே தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக அவங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. மற்றபடி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில எதுவும் பெரிய அளவுல தடுமாற்றங்கள்லாம் இல்லை. அடுத்த குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல கேது. எனவே புத்திர பாகியத்துல சில தாமத அமைப்புகள் இருக்கும். குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சில தடை தாமத அமைப்புகள் இருக்கும். இருந்தாலும் தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்களா கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிரெக்னன்சி முயற்சி பண்றவங்களா இருந்தாலும் சரி, பிரெக்னன்சியா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல அதிகமான அலைச்சலை குறைச்சுக்கோங்க. வண்டி வாகனத்துல அதிக தூரம் டிராவல் பண்றதெல்லாம் குறைச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த மாடிப்படி ஏறுறது இறங்குறது இது சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் அக்கறையோட இருந்துக்கணும், கவனத்தோட இருந்துக்கணும். இரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை வரலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்காரு, பிளஸ் சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. எனவே இரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. ஹை கேலரிஸ், அதே மாதிரி நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க. இது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை இன்னும் நல்லா மேன்மைப்படுத்தும். அடுத்தது இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல எதுல நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். பொதுவா மேஷ ராசி, மேஷ ராசியுடைய நட்சத்திரங்கள் எல்லாரும் உடைய நேத்திரம், உடைய கண் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கணும். உடைய முகம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். முகத்துல ஏதாச்சும் அன்வான்டா பரு வருது அல்லது இந்த முகத்துடைய லட்சணத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாச்சும் முகத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் வருது, அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே முகம் சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய நேத்திரம், கண் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த செரிமான கோளாறு, அதே போல இந்த கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு பிரச்சனை, வயிறு சார்ந்த வகையில் ஏதாச்சும் உபாதைகள் வருது அல்லது வயிற்றுல அல்சர் வருது, வயிற்று புண்ணுன்னு சொல்லுவாது, அந்த பிரச்சனை வருது, இதெல்லாம் இது வழிவகைகளை செய்யும். எனவே வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், மேலும் இடுப்பு பகுதி, முதுகு பகுதி, இதுல ஏதாச்சும் பெயின் வரலாம். இடுப்பு, முதுகு இதுல ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே இடுப்பு பகுதி, முதுகு பகுதிகளில் கவனமா இருக்கணும். அதன் பிறகு நம்ம பார்க்கும்போது தொடை பகுதி, நம்முடைய காலுடைய தொடை பகுதியில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயினா பார்த்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு. மேலும் ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணுக்கால் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும், 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இருதயம், மார்பு பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. இருதய கோளாறு அந்த பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். மேலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தூக்கத்தை கெடுப்பாரு. அயன சயன போஜன ஸ்தானம் சொல்லுவோம் இந்த 12ஆம் இடத்தை. இதுல சனி பகவான் இருக்கும்போது இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கெடுப்பாரு. தூக்கம் கெடும், நம்ம சாப்பிடுற உணவு முறைகள் மாறுபடும், வெளியிடங்கள் அதிகமா சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும், டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது. அதே போல தாம்பத்திய சுகம் கெடும். ஏதோ ஒரு காரணத்துல தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள சில குழப்ப அமைப்புகள் ஏற்படலாம். எனவே டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்க, உங்களை கொஞ்சம் ஹெல்த்தியா பாத்துக்கோங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, சின்ன சின்ன நடைப்பயிற்சி, அதே போல
போல மெடிடேஷன் அதிகமா பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துல அதிகமான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கு, குழந்தை பாக்கியத்துல அதிகமான தாமத அமைப்புகள் இருக்குன்னா விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல பிள்ளையார்பட்டி போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க. சோ அது உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும். தடை அமைப்புகள், தாமத அமைப்புகளை நமக்கு விலக்கி கொடுக்கும். அதே போல காதல் உறவு, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஏதாச்சும் குழப்ப அமைப்புகள் ஏற்படலாம். காதல் உறவு சார்ந்த வகையில ஏதாச்சும் மன வருத்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா, குழப்ப அமைப்புகள் இருந்துச்சுன்னா விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்யும் பொழுது அதுல சுப செய்திகள் உண்டாகும். மேலும் இந்த நேரத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு, 7.5 சனி நடக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் பண்ணுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஸ்தலத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயர் வழிபட்டு வர்றது சிறப்பு. தான தர்மங்கள் அதிகமா பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க இறைவனை வழிபட்டாலும் சரி, வழிபடலனாலும் சரி, தான தர்மங்கள் அதிகமா பண்ணுங்க. ஏன்னா அந்த 7.5 சனியுடைய தாக்கத்தை கம்ப்ளீட்டா குறைக்கணும்னா தான தர்மம் பண்றது, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொள்ள இயலாதவர்களுக்கு உதவி செய்யறது, ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி ரொம்ப அதிகமா பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில நமக்கே ஒரு 4 பேர் உதவி பண்ணா நல்லா இருக்கும் தான் தோணும். ஆனா இதையும் தாண்டி உதவி செய்யும் பொழுது, நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்து நம்ம மனதார உதவி செய்யும் பொழுது நமக்கு தேவையானது, நம்ம ஆசைப்படுற விஷயம் கம்ப்ளீட்டா நமக்கு கிடைச்சிரும். இது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும், ஆனா அது ஒர்க் ஆகுது. சோ இது அனுபவ ரீதியான உண்மை, நிறைய பேர் உணர்ந்து என்னிடம் கூறிய ஒரு உண்மை. எனவே தான தர்மங்கள் அதிகமா செய்யுங்க. அதே போல உணவு தானம் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க போய் பங்கெடுத்துக்கிறது சிறப்பு. இந்த கோவில் அன்னதானம் போடுவாங்க, அதுல நீங்க போய் பங்கெடுத்துக்கலாம். நீங்க போய் சாப்பாடு பரிமாறலாம், உதவி பண்ணலாம். உங்களால செய்ய முடியலனாலும் அந்த செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்யறது, சோ அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இந்த அமைப்புகள்லாம் கொடுக்குது. எனவே உங்களால முடியலனா போய் உதவி செய்யுங்க. உங்களால முடியும்னா ஒரு 5ல இருந்து ஒரு 6 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா அதுவும் பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. சோ இதெல்லாம் சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும். முக்கியமா சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது நல்லது. சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு. இது முக்கியமான விஷயம். இதை நீங்க வழிபட்டு வரும்போது நல்ல மாற்றம் நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றது ஒரு உன்னதமான அமைப்பு. திருச்செந்தூர் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா திருச்செந்தூர் போயிட்டு முருக பகவானை வழிபட்டு வரலாம். சோ அதுவும் நமக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த 7.5 சனியுடைய தாக்கங்கள் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிக்கும். நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் ஆராஸ் நமக்கு நிறைய அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். நல்ல முன்னேற்றம், நல்ல சிந்தனை தெளிவு நமக்கு கிடைச்சிடும். இதை ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்கள்ல அக்கறை செலுத்திக்கோங்க. மற்றபடி இந்த நேரம் குரு பார்வையில சனி பகவான் இருக்கிறதுனால மேஜரா நமக்கு ட்ரபிள கொடுத்துறாது. ஒரு சுப வளர்ச்சி இருக்கும். கொஞ்சம் பிரஷரோட அந்த சுப வளர்ச்சி நமக்கு நடக்கும். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். வாழ்த்துக்கள். இப்போது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசியா வரக்கூடியது ரிஷபம். ரிஷப ராசி மற்றும் ரிஷப ராசியுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா சனி பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 11ஆம் இடத்துல லாப சனியா டிராவல் ஆயிட்டு இருக்காரு. இருந்தாலும் கடந்த காலகட்டத்துல வக்ரத்துல இருந்தாரு. எனவே இந்த வக்ர காலகட்டம் அந்த அளவுக்கு ஃபேவரா இருந்திருக்காது. ஏன்னா சனி லாபஸ்தானத்துல வக்ரம் ஆகும்போது தொழில் ரீதியா அதிகமான மாற்றம், உத்தியோக ரீதியா அதிகமான மாற்றம், அதே மாதிரி பொருளாதார ரீதியா சில தடுமாற்றங்கள், பணம் சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்பு, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல அப்படிங்கிற மாதிரியான குறைகள், இதெல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல மைல்டா கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி தந்தை சார்ந்த வகையில சில மன வருத்தம், தந்தையால ஏதாச்சும் ஒரு சில குழப்ப அமைப்புகள், தந்தைக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள், இது மாதிரி ஏதாச்சும் சில வருத்தங்களையும் கடந்த காலகட்டங்கள்ல கொடுத்திருப்பாரு. இப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது நமக்கு ஒரு யோகமான அமைப்பு தான். சனி நமக்கு ஒரு யோக கிரகம், அதாவது 9, 10க்குரிய ஒரு யோக கிரகம். அவர் லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வலிமையான அமைப்பு. அதன் வகையில லாபஸ்தானத்துல சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை அதிகமா கொடுக்கும். இருப்பினும் சனி பார்க்கக்கூடிய இடங்கள் சர்வநாசம்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களை சில குழப்ப அமைப்புகளையும் சில வருத்த அமைப்புகளையும் கண்டிப்பா கொடுப்பாரு. அதன் அடிப்படையில சனி பகவான் நம்முடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறாரு. மேலும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே போல நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. இந்த இடங்கள் சார்ந்த வகையில சில தடுமாற்ற அமைப்புகளை கண்டிப்பா கொடுப்பாரு. இருப்பினும் சனி 11ல இருக்கிறது மிகப்பெரிய வலிமை. அதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா 3ல குரு பகவான் உச்சமாகி தன்னுடைய பார்வையை பார்த்தோன்னா சனி பகவான் மேல செலுத்திடுவாரு. சோ அது ஒரு நல்ல அமைப்பு. மேஜரா அந்த நேரத்துல ட்ரபிள் இருக்காது. அதே போல சனி பார்க்கக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும். சோ அதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
முதலாவதா தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது தொழில் ரீதியா இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் இப்ப குறைஞ்சிரும். தொழில்ல நல்ல தன லாபம் கிடைக்கும், நல்ல ப்ராஃபிட் கெயின் ஆகும். கடந்த காலம் அளவுக்கு இந்த காலம் வந்து ரொம்ப ஒஸ்டாலாம் இருக்காது. இந்த நேரத்துல நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். தொழில்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஏதாச்சும் ரிட்டர்ன் எடுத்துருவீங்க. சோ அதுக்கு இந்த நேரம் வந்து பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது வந்து உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோக அமைப்பு இப்ப மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கிடைச்சிடும். உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். உத்தியோகத்துல இருந்த சுமை அமைப்புகள் குறையும். உத்தியோகத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இப்ப கிரியேட் ஆகும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நல்ல முன்னேற்றம் அதை சிறப்பா அந்த நேரம் நமக்கு கொடுத்துரும். அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பார்த்தோம்னா பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தன லாபம் இருக்கும். தேவைகள், எண்ணங்கள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். உடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிப்பீங்க. சோ அதுக்கு இந்த நேரம் வந்து பாசிட்டிவா இருக்கு. அதுக்கான மணி சப்போர்ட் இப்ப நல்லா ஜெனரேட் ஆகும். பொருளாதாரமும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். பெருசா நெகட்டிவா எதுவும் இல்ல. ரொம்ப நாளா ஏதாச்சும் கடன் சுமை இருக்குன்னா அதெல்லாம் இப்போ வந்து கட்டி முடிப்பீங்க. நவம்பர் 27க்கு மேல கடன் சுமையில இருந்து வெளில வருவீங்க. சோ அதுவும் வந்து நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். இருந்தாலும் 10ஆம் இடத்துல ராகு பகவான் டிராவல் பண்றது வந்து பார்த்தோன்னா உத்தியோகத்துல சில சுமை அமைப்புகளை கொடுக்கும். தொழில் ரீதியா சில சுமை அமைப்புகளை கொடுக்கும். எதிலையும் தன்னிறைவு அடைய முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால நல்ல லாபமும் உண்டு. அது மனசு ஏத்துக்காது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன விரக்தியை கொடுக்கும். எனவே தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் சிறப்பா இருக்கு. தொழில் உத்தியோகத்துல சுமை அமைப்பு இருந்தாலும் அது இந்த நேரத்தில் நமக்கு ஃபேவரான ஒரு அமைப்பை தான் கொடுக்கும். போடுற எஃபோர்ட்டுக்கான தகுந்த ஊதியம், நல்ல முன்னேற்றம் அது கண்டிப்பா கிடைச்சிடும். அதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்தது குரு 3ல வந்து உச்சமாகிற ஒரு அமைப்பு. இது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். திடீர் பயணம், திடீர் மாற்றம், திடீர் வளர்ச்சிகளை இது உருவாக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே மாதிரி திடீர் பொருளாதார வரவு இருக்கும். திடீர் வளர்ச்சி, திடீர் முன்னேற்றம் இதை சிறப்பான முறையில கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரத்துல வந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கும். அதை வந்து இந்த 3ல இருக்கிற உச்ச குரு நமக்கு கொடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து 3ல குரு பகவான் வந்து உச்சமாகிறதுனால பய உணர்வு அதிகமாக இந்த நேரத்துல இருக்கும். எதையோ நினைச்சு கவலைப்படுறோம், எதையோ நினைச்சு பயப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உணர்வை கண்டிப்பா கொடுத்துரும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுப மாற்றங்கள் ஏதாச்சும் நடக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுப விரய செலவுகள் இந்த நேரத்துல இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்து ஃபேமிலி நம்ம எடுத்துட்டோம்னாக்கா குடும்பத்துல இருக்கக்கூடிய சுமை அமைப்புகள் குறையும். குடும்பம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய கவலை உணர்வுகள்லாம் குறையும். ஃபேமிலியில ஒரு மைல்டான growth இருக்கும். எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல. அடுத்தது திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குருவுடைய பார்வையில 7ஆம் இடம் வந்துருது. சனியுடைய ஆதிக்கத்துல 7ஆம் இடம் இல்ல. எனவே திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள் கிடைக்கும். இந்த நேரத்துல திருமண சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளா நீங்க வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நல்ல வரன் சுபமான ஒரு செய்திகளோட இந்த நேரத்துல நமக்கு சிறப்பான முறையில் அமைஞ்சிடும். சோ அது நான் வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இந்த நேரத்துல இருக்கும். மேலும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட கருத்து போராட்டம், பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாயிடும். வாழ்க்கை துணையால ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், வாழ்க்கை துணையுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இதெல்லாம் இந்த நேரத்துல சிறப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். சோ இதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது நண்பர்களோட ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் நீங்கும். நண்பர்களால ஆதாயம் உண்டு. புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அதனாலேயும் நமக்கு இந்த நேரத்துல ஆதாயங்கள் கிடைக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு பூர்ணமா இருக்கும். சோ அதெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பா இருக்கு. அடுத்தது 9ஆம் இடமும் சிறப்பு அடையுது. அதன் அடிப்படையில தந்தை வழி ஆதரவு உண்டு. தந்தையால ஆதாயம் கிடைக்கும். தந்தை சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், வருத்தங்கள்லாம் நீங்கும். தந்தையாரோட ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். தந்தை வழி உறவுகளால ஆதாயம் உண்டு. தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் வாங்கணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு இது சரியான நேரம். இது தங்க அணிகலன்கள் வாங்கலாம். பழச கொடுத்தது புதுசு மாத்தலாம். தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அதை மீட் எடுக்கலாம். சோ அதுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஃபேவரான நேரமா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து இந்த சனி வக்ர நிவர்த்தியில இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான சைடை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த சனி வக்ர நிவர்த்தியில இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சனியுடைய பார்வை ஜென்மத்துல பதியுது. நிறைய சிந்தனை குழப்பத்தை கொடுத்துரும். எதை பண்றதுன்னு ஒரு புரிதல் இருக்காது. ஒரு மாதிரி கவலை உணர்வு, பய உணர்வுகளை அதிகமா கொடுக்கும். எதிர்காலம் பற்றிய கவலையும் சிந்தனையும் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே சிந்தனை குழப்பத்தை குறைச்சிக்கணும். இந்த நேரத்துல நிறைய மெடிடேஷன் பண்றது நல்லது. அதிக நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்றது ஒரு சிறப்பான ஒரு மனநிலையை கொடுக்கும். சிந்தனை தெளிவை கொடுக்கும். குழப்பத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும். எனவே சிந்தனை குழப்பத்தை குறைச்சிக்கணும். அதிகமா உணர்ச்சி வசப்படுவோம். அதிகமா கோப உணர்வு வரும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சனி பார்வை ஜென்மத்துல இருக்கும்போது ஏதோ இருட்டடிப்பு செய்யும். புத்தியை வந்து மங்க வைக்கும். நமக்கு ஒரு தெளிவே இருக்காது. எனவே நீங்க ஏதாச்சும் முக்கியமான முடிவு, முக்கியமான மாற்றம் பண்ணணும்னா எந்த துறை சார்ந்து நீங்க மாற்றம் செய்ய விரும்புறீங்களோ, எந்த துறை சார்ந்து நீங்க மாற்றம் செய்ய விரும்புறீங்களோ அந்த துறை சார்ந்த நபர்களிடம் ஒரு சின்ன அட்வைஸ் வாங்கி நீங்க செயல்படுறது சிறப்பு.
அடுத்ததாக சனி பகவானுடைய சம சப்தம பார்வை நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துல பதியுது. 5ல சனி பார்வை பதிகிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இது குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சில தடை தாமத அமைப்புகளை காமிக்கும். எனவே குழந்தை பாகியத்தை முயற்சி பண்றீங்கன்னா இந்த நேரத்துல சின்ன சின்ன தடை தாமதம் இருக்கும். மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் போது சுப செய்திகள் மிக விரைவாக கிடைக்கும். எனவே குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா சனியுடைய பார்வை அதுவும் சம சப்தம பார்வை 5ஆம் இடத்துல பதிகிறதுனால குழந்தை பாகியத்துல சில தடை தாமத அமைப்புகளை கொடுப்பாரு. ஆனா மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் போது சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பாக்குறது பிள்ளைகள். இந்த நேரத்துல பிள்ளைகள் சார்ந்த கவலைகள் அதிகமா இருக்கும். அதுலயே கொஞ்சம் சின்ன வயசு குழந்தைகளா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். மற்றபடி பிள்ளைகள் சார்ந்த எண்ணம், பிள்ளைகள் சார்ந்த கவலை, அவருடைய எதிர்காலம் பற்றிய கவலை இதெல்லாம் இந்த நேரத்துல கொஞ்சம் வெளிப்படுற மாதிரி இருக்கும். பிள்ளைகளுடைய உறவு நிலையில கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். பிள்ளைகளோட ஒத்து போகாத அமைப்புகள்லாம் இருக்கும். பிள்ளைகளோட அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. எனவே பிள்ளைகள் சார்ந்த வகையில கொஞ்சம் நம்ம அனுசரிச்சு போய்க்கணும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஹெல்த்ல நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தனி அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. அடுத்தது பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல சில குழப்ப அமைப்புகள் ஏற்படலாம். எனவே இந்த நேரத்துல பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதுல இருந்து கொஞ்சம் நம்ம விலகி இருக்கிறது நல்லது. இந்த நேரத்துல பூர்வீக சொத்தை பிரிக்கிறது, பூர்வீக சொத்து சார்ந்த வகையில பிரச்சனைகளை ஈடுபடுறதுலாம் ஃபேவரான பலன்களை நமக்கு கொடுக்காது. அது நமக்கு ஏதோ ஒரு சைட்ல நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. எனவே பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாடு சில காரணங்களால தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாட்டை அதிகமா மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சில காரணங்களால அது தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. அடுத்தது காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைம் பீரியடா இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துல பதிகிறதுனால காதல் பிரிவு அல்லது காதல் உணர்வு சார்ந்த வகையில சில வருத்த அமைப்புகள் இதெல்லாம் ஏற்படலாம். எனவே பார்ட்னரோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். இந்த நேரத்துல அதிகமான வாக்குவாதங்கள்லாம் காதல் உறவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா, அதுக்கு இது ஃபேவரா இருக்கா அப்படின்னாக்கா அதுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. எனவே காதல் உறவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி அவசர மாற்றம், அவசர முடிவுகள் எதுலயும் இந்த நேரத்துல எடுக்கக்கூடாது. ஸோ அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா புத்தி ஸ்தானத்துல சனி பார்வை இருக்கு. எனவே இந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல எல்லாம் முடிவு அதிகமா எடுப்போம். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது சனி பகவானுடைய 10வது பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கு. இந்த அஷ்டம ஸ்தானத்துல சனி பார்வை பதிகிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. இது தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனையை கொண்டு நமக்கு சேர்க்கலாம். அதே போல இந்த 8ல சனி பார்வை இருக்கும்போது தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத கெட்ட பேர்கள் எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு. எனவே எல்லாத்துலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேருக்கு பங்கம் வரதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்துல அதிகபட்சமா இருக்கு. அல்ல தேவையில்லாத விஷயங்கள நம்ம தலையிடாம இருக்கிறது நல்லது. நம்ம பேரை நாமளே கெடுத்துக்காம இருக்கிறது நல்லது. அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்கணும். ஹெல்த் ரீதியா கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஏன்னா சனி பார்வை 8ல. எனவே இந்த வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். தலைக்கவசம் கட்டாயம் அணிஞ்சுக்கணும். அதே மாதிரி 4 வீலர்லாம் இயக்கக்கூடியவங்க சீட் பெல்ட் எல்லாம் கரெக்டா போட்டுக்கணும். சேஃப்டி எக்யூப்மெண்ட் எல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். அதே போல இந்த நேரத்துல நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கும்போது உடல் ரீதியா ஏதாச்சும் உபாதைகளையோ அப்படி இல்லைன்னா எதிர்பாராத திடீர் பிரச்சனைகளே கொண்டு சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே நம்ம இந்த நேரத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட நம்ம டிராவல் பண்றது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்னு ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதுல இருந்து இந்த நேரத்துல கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த நேரத்துல ரொம்ப ஃபேவரான பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எனவே எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4ஆம் இடம் வெகுவா பாதிக்கப்படல. 4ஆம் இடம் சுபத்துவமா தான் இருக்கு. 2ஆம் இடமும் சுபத்துவமா தான் இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய குழப்பம் இருக்கும். சிந்தனை குழப்பம் அதிகமா இருக்கும். தெளிவான முடிவு எடுக்க முடியாது. படிக்கிறது மறந்து போதுங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும். ஏன்னா சனி பார்வை ஜென்மத்துல இருக்கு. நிறைய கவனச்சிதறல் இருக்கும். போக்கஸ்டா இருக்க முடியாது. படிக்கவே தோணாது. மைண்ட் பிளானை மாத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த நேரத்துல ரிஷபத்துடைய நட்சத்திரங்கள்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமா இருக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. நிறைய ரிவிஷன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம படிக்கிறது மறக்காம இருக்கும். அதே போல இந்த நேரத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா படிங்க. 1 மணி நேரம் படிச்சாலும் அதை ஒழுங்கா படிங்க. கவனச்சிதறலாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. இதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணா போதும். மற்ற விஷயம்லாம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. எனவே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பய உணர்வு இருக்கும். சிந்தனை குழப்பம் இருக்கும். ஓவரா யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம இந்த நொடியில படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தினோம்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி
மாதிரி உடல் ஆரோக்கியம் நம்ம எடுத்துக்கும் போது கழிவு நீக்க உறுப்புகள், தலைப்பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்தது இருதயம், மார்பக பகுதி சார்ந்த விஷயம், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், மேலும் கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயம், மேலும் முழங்கால் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கணும். இந்த பகுதிகள் சார்ந்தவர்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஓவராலா இந்த சனி வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உண்டு, அதுல மாற்று கருத்து இல்ல. லாப சனி நல்ல தன லாபத்தை கொடுக்கும், பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகமா கொடுக்கும், பணம் ஈட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேட்கையை கொடுக்கும். அதை நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். இருந்தாலும் சனி பார்வை எந்தெந்த இடங்கள்ல இருக்கோ அதை வீக் பண்ணும். நான் சொல்லியிருக்கேன், இந்த சின்ன சின்ன இந்த வார்னிங்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதுல ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்குங்கிற பட்சத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. மற்றபடி இந்த நேரம் வந்து நமக்கு அதிகபட்சமா சுபத்துவமாகவே முடியும். ஏன்னா குருவுடைய பார்வையில தான் சனி வராரு. சனி வந்து பெரும்படியான கெடுபலன்களை நமக்கு கண்டிப்பா கொடுத்துட மாட்டாரு. ராகு கேது கொஞ்சம் வீக்கான இடத்துல இருக்கு. 4th ஹவுஸ்ல இருக்கிற கேது வந்து பார்த்தோன்னா மனசுல நிறைய கவலைகளை கொடுத்துரும். ஏதோ ஒரு மாதிரி எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்படக்கூடிய ஒரு மனோநிலையை கொடுத்துரும். அடுத்த ஸ்டெப் என்ன நம்மளால யோசிக்கவே முடியாது. ஏன்னா மனம் ஃபுல்லா கவலையில நிறைஞ்சிருக்கும். எனவே இந்த நேரத்துல விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட்டை கொடுக்கும். மேலும் இந்த நேரத்துல வந்து பிள்ளையார்பட்டி போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க. சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதன் பிறகு இந்த நேரத்துல நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. எந்த ஏஜ் கேட்டகரினரா இருந்தாலும் சரி, மெடிடேஷன் அதிகமா பண்ணுங்க. சின்ன சின்ன நடைபயிற்சி பண்ணுங்க. சோ அதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட்டை கொடுக்கும். ஓவராலா சனி வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா தான் இருக்கு. சின்ன சின்ன ரெமடிஸ் நம்ம பண்றதன் மூலமா இன்னும் அதை ஹைப்பர் பாசிட்டிவா நம்மளால மாத்திக்க முடியும். சொல்லியிருக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுங்க. அதுல ஒரு சுப மாற்றம், சுப வளர்ச்சி நிச்சயமா நமக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போது மூன்றாவது ராசியா வரக்கூடியது மிதுனம். மிதுன ராசி மற்றும் மிதுன ராசியுடைய நட்சத்திரங்களான மிருகஷீடம், திருவாதுரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு 10ஆம் இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்காரு. நம்ம இப்ப பாகிய சனி கடந்து இப்போ ஜீவன சனிய எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். இந்த ஜீவன சனி நிச்சயமா நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த வக்ரத்துல இருந்த சனி பகவான் இதுவரைக்கும் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுத்தாரு. பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்கல. நிறைய சுப மாற்றம், தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா நிறைய சுப மாற்றம், சுப வளர்ச்சிகளை கொடுத்தாரு. வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய சனி பகவான் சில நிலைகள்ல கொஞ்சம் கடினமான அமைப்புகளை கொடுத்தாலும் குரு பார்வையில இந்த சனி பகவான் வரதுனால எல்லாத்தையும் சமாளிக்கிற அமைப்பையும் சேர்த்தே நமக்கு கொடுத்துருவார். அதனால இந்த நேரத்துல மிதுனத்திற்கு ஒரு 100% நம்ம சொல்லலாம் நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிறைய சுப மாற்றங்கள் இருக்கும், சுப வளர்ச்சிகள் இருக்கும். சில விஷயங்கள், அதாவது சனி பார்க்கக்கூடிய இடங்களை கொஞ்சம் மத்திமப்படுத்துவார். சனி பார்க்க அந்த இடம் பால்னு சொல்லியிருக்காங்க. சனி பார்க்க சர்வநாசம் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில சனி நமக்கு பாகியாதிபதியாகவே வந்தாலும் சனியுடைய பார்வை ஏதோ ஒரு விதத்துல சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. அதன் அடிப்படையில சனியுடைய 3 பார்வைகள் மிக முக்கியமான இடமாகிய நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு 12ஆம் இடம், அதே மாதிரி நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்திற்கு 4ஆம் இடம், மேலும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்திற்கு 7ஆம் இடம், இந்த இடங்கள் எல்லாம் பதியுது. மிக முக்கியமான இடங்கள் இதெல்லாம். சோ இந்த இடங்கள் சார்ந்த விஷயங்கள்ல சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதை நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவது அந்த சனி வக்ர நிவர்த்தியில நமக்கு எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். குருவுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு சாதகமா இருக்கு. குரு 2ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு. அதாவது வந்து 7-10க்குரிய ஒரு யோக கிரகம், ஒரு சுப ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் குரு. அதுலயும் குரு வந்து நமக்கு இயற்கை சுபராகவும் வந்துருவாரு. அவர் 2ஆம் இடத்துல வந்து உச்சம் ஆகிறது மிக மிக அற்புதமான மேன்மையான ஒரு அமைப்பு. அதன் அடிப்படையில 2ல வந்து குரு உச்சமாகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குருவுடைய பார்வையில இந்த சனி பகவான் வர்றது, அதுவும் உச்ச குருவுடைய பார்வையில இந்த சனி பகவான் வர்றது இன்னும் ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் உத்தியோகத்துல ஒரு நல்ல மேன்மையை கொடுத்துருவாரு. இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு நவம்பர் 27க்கு பிறகு உத்தியோகத்துல ஒரு தன்னிறைவு, உத்தியோகத்துல ஒரு நல்ல மேன்மை, உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் அதை சிறப்பா கொடுத்துருவாரு. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பை அற்புதமான முறையில கொடுத்துருவாரு. இந்த டைமிங்ல உத்தியோகத்துக்கு நீங்க என்ன உத்தியோகத்தை ட்ரை பண்ணாலும் அது கிளிக் ஆயிடும். சோ அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு. எனி ஜாப் நீங்க கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, பிரைவேட்டுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இந்த டைமிங்ல அதுக்கு ஆப்ஷன் வந்துச்சுன்னா அது கிளிக் ஆயிடும். சோ அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சைன் இந்த நவம்பர் 27க்கு மேல இந்த சனி பகவான் காமிக்கிறாரு. அடுத்தது சனி பகவான் தொழில் ரீதியா இருந்த சிரமங்களை மாற்றம் செய்யறாரு. தொழில் ரீதியா நல்ல மேன்மை, தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் அதை வந்து இந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகு கொடுத்துருவாரு. மேலும் நிறைய பேருக்கு தொழில் சிந்தனையை கொடுப்பாரு. ஒரு 80% ஆஃப் பீப்புளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஜீவன சனி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து பார்த்தோன்னா தொழில் சிந்தனை வரும். இந்த தொழில இன்வெஸ்ட் பண்ணுவோமா, இந்த தொழில ஸ்டார்ட் பண்ணுவோமா, நம்ம சொந்தமா சுய தொழில் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், எவ்வளவு நாள் நம்மளும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலஜி எல்லாம் வந்திருக்கும். அதை ஒரு சிலர் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. அந்த எக்ஸிக்யூட் பண்ணவங்களுக்கு இந்த டைமிங் வந்து ஒரு
வளர்ச்சியான நேரமா இருக்கும். ஏன்னா வந்து குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துடுறாரு. 10ஆம் அதிபதி உச்சமாகிறாரு 2ஆம் இடத்துல, தனஸ்தானத்துல உச்சமாகிறாரு. எனவே இந்த நேரத்துல தொழில் ரீதியா இன்வெஸ்ட் பண்ணத நீங்க இன்வெஸ்ட் பண்ணதையாச்சும் ரிட்டர்ன் எடுத்துருவீங்க. அந்த ப்ராஃபிட் கிடைக்கலனாலும் இன்வெஸ்ட் பண்ணதை ரிட்டர்ன் எடுத்துடலாம். சோ அதுக்கு வந்து ஒரு சாதகமான காலகட்டம். ப்ராஃபிட் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், நல்ல தன லாபம்லாம் உண்டு. எனவே செய்தொழில்ல ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய அமைப்பை இந்த நவம்பர் 27க்கு மேல மிதுன ராசியுடைய நட்சத்திரங்கள்லாம் அனுபவிக்க காத்திருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம். எனவே தொழில் உத்தியோகம் சிறப்படைய போது, தொழில் உத்தியோகத்துல நல்ல மேன்மையை கொடுத்துருவாரு. அதே மாதிரி சனி வந்து பார்த்தோம்னா பாகியாதிபதி, பாகியஸ்தானத்துல ராகு இருக்காரு. தந்தை சார்ந்த விஷயங்கள சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் தேவை. இருப்பினும் தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும். தந்தை சார்ந்த வகையில உங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்கும். தந்தையுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தந்தையால ஆதாயம் உண்டு. தந்தை வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது பொருளாதார ரீதியா நல்ல மேன்மையை சந்திக்க இந்த மிதுனம் தயாராயிட்டு இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா 2ல வந்து குரு உச்சமாகிறாரு. எனவே தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். பணவரவு கணிசமா இருக்கும். தேவைகள் எண்ணங்கள்லாம் பூர்த்தி ஆகும். ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்களை இப்ப செயல்படுத்துவீங்க. ரொம்ப நாளா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் அந்த நவம்பர் 27க்கு மேல உங்களுக்கு பரிபூர்ணமா நிறைவேற ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு பிரெடிக்ஷனா எடுத்துக்கலாம். அதே மாதிரி குடும்பத்துல சுப நிகழ்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். அதுக்கு மாற்றுக்கிறதே இல்ல. திருமணம் சார்ந்த முயற்சியில இருக்கீங்கன்னா அதுல ஒரு சுப செய்தி கிடைச்சிடும். குடும்பத்துல அந்த திருமணம் சார்ந்த சுப பேச்சுவார்த்தைகள்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. எனவே குடும்பத்துல மங்களகரமான பேச்சுவார்த்தைகள்லாம் அதிகமா நடக்கும். சுப மாற்றத்திற்கான அறிகுறிகள்லாம் தென்படும். நவம்பர் 27க்கு மேல ஃபேமிலியில ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றம் நிச்சயமாக நிகழும். அடுத்தது வாக்கு பலிதம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். பேச்சில ஒரு இனிமை தன்மை வெளிப்படும். இந்த நேரத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதித்துக் கொள்வீங்க. பொதுவாவே மிதுன ராசியுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் நல்ல வாய்ஜாலம் மிக்கவர்கள், நல்ல பேச்சு திறன் உடையவங்க. இவங்களுக்கு வந்து பேச்சு இல்லைன்னா தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நல்ல பேச்சு, நல்ல ஒரு பேச்சால ஆதாயம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசினா அது மிதுனம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குரு 2ஆம் இடத்துல உச்சமாகிறது, சந்திரனோட வீட்டுல குரு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பு இந்த கோச்சார ரீதியாக. அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நல்ல தைரியத்தை கொடுத்துருவாரு. ஒரு கான்பிடன்ட் இப்ப அதிகரிக்கும். உங்களுக்குன்னு ஒரு உத்வேகம் பிறக்கும், ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும். எதிர்காலம் பற்றிய அந்த கவலை குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஜென்ம குரு விலகுறாரு. அதனால அதீதமான சிந்தனை குழப்பங்கள்லாம் இப்ப விலகும். இப்ப வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டைட்டா பிஸி ஷெட்யூலா போயிட்டு இருப்பீங்க. யோசிக்கிறதுக்கே நேரம் இல்ல சார், அந்த மாதிரியான ஒரு டைம். ஏன்னா கடந்த காலகட்டம் நம்ம ரொம்ப யோசிச்சாச்சு. ஜென்ம குரு வந்து என்ன பண்ணிட்டுனா அதிகமான சிந்தனை, அதிகமா தனிமையை விரும்புறது, அதிகமா யோசிக்கிறது, ஒரு விஷயத்துல தெளிவடைய முடியாம அதிகமா குழப்பிக்கிறது, இததான் ஜென்ம குரு நமக்கு அதிகமா கொடுத்துச்சு. மென்டலி கொஞ்சம் பிரஷரான அமைப்பு இருந்திருக்கும் கடந்த காலகட்டம். ஆனா இப்போ நவம்பர் 27க்கு பிறகு நம்ம பார்த்தோம்னாக்கா யோசிக்கிறதுக்கே டைம் இல்ல சார், அந்த அளவுக்கு நான் பிஸியா இருக்கேன் சார், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த பயணம் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு நிறைவா இருக்கு, மகிழ்ச்சியை தருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உணர்வை இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தருவார். ஆகவே பேச்சால ஆதாயம் உண்டு, தனலாபம் சிறப்பா இருக்கும், ஆசைகள் நிறைவேறும், குடும்பத்துல சுப மாற்றம், சுப விசேஷங்கள்லாம் நடக்கும். தங்க அணிகலன்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைம் பீரியட் நான் சொல்லுவேன். தங்க அணிகலன்களை வாங்கலாம், தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரொம்ப சிறப்பான நேரம் இது. அடுத்தது ஹெல்த் நம்ம அனலைஸ் பண்ணும்போது உடல் ரீதியா இருந்த அந்த உபாதைகள்லாம் குறையும். இருந்தாலும் மருத்துவ செலவு எட்டி பார்க்கும். இந்த நேரத்துல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுப்பீங்க. மருத்துவ செலவை செய்து அந்த பிரச்சனையில இருந்து இப்ப மீண்டு வருவீங்க. மருத்துவ செலவு இருக்கும், ஆனா அதை நம்ம சுபவிரயமா எடுத்துக்கலாம். ஏன்னா ஹெல்த் கண்டிஷன் நமக்கு வந்து மேன்மை அடையுது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். நிறைய பயணங்கள் இருக்கும், நிறைய பயணம். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு. எனவே நிறைய பயணம் இருக்கும். இந்த நேரத்துல வந்து அதிகமா டிராவல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். ஆனா அந்த டிராவலிங்லயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும். புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். புதிய விஷயங்களுக்கு இந்த நேரத்துல போராடுவீங்க. சோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சுபத்துவமான வளர்ச்சியை டெஃபினட்டா பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி தொழில் உத்தியோகத்துல என்னதான் மேன்மை இருந்தாலும் சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு ஒரு மைல்டான பிரஷர் இருக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. கொஞ்சம் கடினமான தன்மையை கொடுப்பாரு. கொஞ்சம் டாஸ்க் கொஞ்சம் ஹெவியா மாறும். நவம்பர் 27க்கு மேல தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் வந்து பொறுப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலா அதிகரிக்கும். ஒரு கமிட்மெண்ட் கொஞ்சம் அதிகரிக்கும். எனக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப பிரஷரா இருக்கு, ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமா இருக்கு, நான் அதிகமா டியூட்டி பாக்குறேன், நைட் ஷிப்ட் அதிகமா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் ஒரு சிலருக்கு வரலாம். இருப்பினும் குரு பார்வையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க.
எல்லாத்துலயும் ஒரு உயர்வை கொடுத்துருவாரு. போடுற எஃபோர்ட்டுக்கான ஒரு நல்ல தகுந்த ஊதியத்தையும் தகுந்த வளர்ச்சியும் நிச்சயமாக கொடுத்துருவாரு. தைரிய அபிவிருத்தி உண்டாகும், பயணத்தால ஆதாயம் உண்டு, பெரிய புதிய மனிதர்களால ஆதாயம் உண்டு. இதெல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த நேரத்துல சுப விரைய கடன்களை வாங்குவீங்க, சுப விசேஷத்துக்காக கடன் வாங்குவீங்க. அந்த கடன்ல ஒரு நல்ல மாற்றம் இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். கடன் வாங்குறதுனால உயர்வு உண்டு, அதுல மாற்று கருத்து இல்ல. வாங்கக்கூடிய கடன் வந்து ரொம்ப ஹை லெவல் இல்லாம உங்களுடைய தகுதி நிலைகளை புரிந்து அதற்கு ஏற்றார் போல அந்த கடன் சுமையை நீங்க வச்சுக்கிறது நல்லது. பொதுவா அந்த நேரத்துல கடன் வாங்கலாமானாக்கா வாங்கலாம், தாராளமா வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நேரத்துல எதிரிகளால ஏற்பட்ட தொந்தரவு பிரச்சனைகள்லாம் குறையும். அதையும் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதன் பிறகு நம்ம பாக்குறது உடல் ரீதியா இருக்கக்கூடிய அந்த உபாதைகள்லாம் நீங்கும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் 6ஆம் இடத்தையும் குரு பார்த்துருவாரு. வந்து உபாதைகள்லாம் நீங்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்துல பதியும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி கையில நிக்காது. இது வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். அதாவது வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட், அதாவது சனி வக்ர நிவர்த்தியில இதெல்லாம் பாசிட்டிவா இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் சைடை நம்ம பார்க்கலாம். எதுல நம்ம அதீத விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது சனியுடைய பார்வை 12ல பதிகிறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்காது. பணம் அப்படியே கரைஞ்சுக்கிட்டே இருக்கும், மாத்தி மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம கடன் கட்டுறோமோ அல்லது வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு விரயம் செய்யறோமோ அப்படியே கரைஞ்சிரும். அதுல கையில பணமா எதுவும் வச்சுக்காதீங்க. டக்குன்னு ஒரு சேலரி வருதுன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு இது தகுந்த நேரம். வந்து கையில பணமா வச்சுக்காம ஏதாச்சும் நல்ல விஷயங்களுக்கு சுப காரியங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இதை நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஃபர்ஸ்ட் அலர்ட். அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பயணம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தகுந்த உணவு, டயத்துக்கு சாப்பிடுறது, டயத்துக்கு தூங்குறது, உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸா பாத்துக்கிறது, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா அயன சயன போக ஸ்தானத்தை சனி பகவான் பாத்துறாரு. எனவே டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது, இதோ ஒரு மாதிரி கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். எல்லாம் கொஞ்சம் நேரம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை இது சுட்டி காட்டுது. எனவே இதெல்லாம் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறது நல்லது. எதையும் வந்து ப்ராப்ளமா முத்த விடாம இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு அந்த டயத்துக்கு தூங்குங்க, அந்த டயத்துக்கு சாப்பிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது சனி பகவானுடைய சமசப்தம பார்வை நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துல பதியுது. இதை சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம் சொல்லுவோம். எனவே தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. தாயார் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாயாருக்கு இந்த நேரத்துல மனக்கவலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எனவே தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம பாக்குறது வந்து இந்த நேரத்துல வந்து தாய் சார்ந்த யோசனைகளும் கவலைகளும் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறதுனால மன ரீதியா சில கவலைகளும் கலக்கங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு குறைய வச்சிருவாரு இந்த சனி பகவான். ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு உணர்வை கொடுப்பாரு. எனவே அந்த மன ஆரோக்கியத்துல இந்த நேரத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். மெடிடேஷன் பண்ணுங்க, மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, நிறைய மூச்சு பயிற்சி பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெமடியா இருக்கும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில சில பிரஷரான அமைப்பு இருக்கும். இந்த டைமிங்ல வந்து படிப்பு சார்ந்த வகையில ஏதோ ஒரு மாதிரியான பய உணர்வு, படிப்புல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு மனநிலையை வந்து இந்த சனி பார்வை நமக்கு கொடுக்கும். எனவே இந்த நேரத்துல மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. படிப்புல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பயணம், வெளியிடங்கள்ல அதிகமா சுத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. மேலும் நட்பு வட்டாரம், நண்பர்கள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு. எனவே அதுல எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்து அந்த வண்டி, வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் செலவுகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி பார்வை 4ஆம் இடத்துல. எனவே வந்து வண்டி, வாகனம், வீடு சார்ந்த வகையில சில பழுது நீக்கல் சார்ந்த வகையில சில செலவுகள் ஏற்பட்டு நீங்கலாம். அதுலயும் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது சனி பகவானுடைய 10வது பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துல பதியும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு கவலை உணர்வு, வருத்த உணர்வு இது கொடுக்கும். எனவே திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட போய்க்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பார்வை நீங்குது. இந்த நேரத்துல அதீதமான வாக்குவாதங்கள் வரலாம். இருந்தாலும் குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கு. அப்படியே அது வந்து ரொம்ப சீரியஸான சண்டையா வந்தாலும் ஃபைனலா அது ஒரு மாதிரி காமெடியா மாத்தி விட்டு
விட்டுரும். இல்ல பெருசா பயப்பட வேண்டாம். இருந்தாலும் கொஞ்சம் சகிப்பு தன்மையோட இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால எல்லாத்தையும் வாயாலே பேசி சமாளிச்சிடுவீங்க. சோ அது வந்து மிதுனத்துக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். குறிப்பா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் அக்கறை தேவை. அடுத்தது வந்து திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா இப்ப சுப செய்திகள்லாம் கிடைச்சிடும். குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். இருந்தாலும் அதுல கொஞ்சம் தயக்க நிலை, குழப்ப நிலைகள் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் அது சரியாயிடும் தானாவே. அப்படியே ஒரு மாதிரி ஒரு குழப்பி ஒரு சுப ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அதனால எதையும் ஓவரா போட்டு நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆரம்பத்தில் குழப்பம் இருக்கும். அது போக போக சரியாயிடும். எனவே திருமணம் சார்ந்த வகையில சுப செய்திகள் உண்டு. அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம் இவர்கள் சார்ந்த வகையில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அடுத்தது முக்கியமா பாக்குறது கூட்டுத்தொழில். கூட்டுத்தொழில் சார்ந்த வகையில இந்த நேரத்துல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த நேரத்துல கூட்டுத்தொழில் சார்ந்த வகையில எதுலயும் இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணிடக்கூடாது. அதுக்கெல்லாம் இந்த நேரம் வந்து ஃபேவரான டைம் பீரியட்ல ஆல்ரெடி நீங்க பார்ட்னர்ஷிப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்ட்னர்ஷிப்ல நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொழில் கூட்டாளிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். இதை நம்ம கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது நல்லது. ஓவராலா இந்த சனி வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல. 5ஆம் இடமும் பெருசா பாதிக்கப்படல. அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகத்துல சுப செய்தி உண்டு. பிள்ளைகள் சார்ந்த கவலைகள்லாம் நீங்கும். பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றது முயற்சி பண்ணுவீங்க. சோ அதுல ஒரு சுப செய்தி கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. எனவே இந்த சனி வக்ர நிவர்த்தி மேஜரா எதுலயும் பாதிப்பை கொடுக்கல. நான் இப்ப சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க. தேவையில்லாத தண்ட விரை செலவுலாம் குறைச்சி அதை சுபவிரய செலவா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சோ அதை மட்டும் நீங்க மெயினா பராமரிச்சா போதும். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. இந்த டைமிங்கை சரியா யூஸ் பண்ணி அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை ஏற்படுத்திக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். எனவே இந்த நேரம் நமக்கு சாதகமான நேரமா தான் இருக்கு. மேஜரா எதுவும் ட்ரபிளா இல்ல. வாழ்த்துக்கள். இப்போது காலச்சக்கரத்துக்கு 4வது ராசியா வரக்கூடியது கடகம். கடக ராசி மற்றும் கடக ராசியுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா நம்ம பார்க்கலாம். இப்போ சனி பகவான் நமக்கு பாகிய ஸ்தானத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அஷ்டம சனி விலகி பாகிய சனி போயிட்டு இருக்கு. பாகிய சனியில வக்ர சனி ஓரளவுக்கு நமக்கு பரவாயில்ல. இந்த வக்ர காலகட்டத்துல நிறைய ரிலீஃப்மெண்ட் வந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு கொடுத்துச்சு. நிறைய வாய்ப்புகளையும் கொடுத்துச்சு. இப்போ பாகிய சனி ரீஸ்டார்ட் ஆக போது இருந்தாலும் வந்து ஜனவரி மாதம் வரைக்கும் குருவுடைய பார்வையில அந்த சனி பகவான் வந்துருவாரு. பாகிய சனி நமக்கு வந்து பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது. ஜனவரிக்கு மேலதான் சில மாற்றங்கள் சில குழப்பங்களை இந்த பாகிய சனி கொடுக்க வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் வந்து சனி பகவான் நமக்கு வந்து பார்த்தோம்னா 7, 8க்குரிய ஒரு கிரகம். 7ஆம் அதிபதி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது யோகம் தான், நல்ல அமைப்பு தான். அஷ்டமாதிபதி 9ல இருக்கிறது சில நிலைகள்ல குற்றமாக இருந்தாலும் அது பெருசா நமக்கு பாதிப்புகளை கொடுக்கறது இல்ல. இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. அஷ்டம சனி விலகுனுச்சு. அடுத்து அஷ்டம ராகு வந்து உட்கார்ந்துச்சு. அதே மாதிரி வந்து அஷ்டம ஸ்தானத்துல குருவுடைய பார்வையும் இந்த நேரத்துல மிஸ்ஸிங். ஒரு 2 மாசம் குரு பார்வை இருக்காது. குரு பகவான் கடகத்துல உச்சமா இருப்பாரு. ஜென்ம குரு வேற நடந்துட்டு இருக்கும். அதிசாரமா பயிற்சியாகி ஜென்மத்துல உச்சமா குரு பகவான் டிராவல் பண்ணுவாரு. சோ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் வருது. இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி நமக்கு எதன் வகையில ஃபேவரா இருக்கு, எதன் வகையில சில குழப்ப அமைப்புகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா உள்ள விஷயங்களை பார்க்கலாம். முதலாவதா சனி பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து குருவுடைய பார்வை வாங்கி டிராவல் பண்றாரு. 9ல இருக்கக்கூடிய சனி பகவான் தந்தையால ஏற்பட்ட மன உளைச்சலை சரி செய்வார். தந்தை வழி உறவுகளோட ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வார். தந்தையால ஆதாயம் கிடைக்கும். தந்தையால ஆதாயமே கிடைக்கலனாலும் அவர்களால தொந்தரவு எதுவும் இருக்காது. அடுத்தது 9ல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கொஞ்சம் பயணங்களை கொடுப்பார். வெளியிடங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாரு. குரு பார்வை வாங்கிய சனி அப்படிங்கிறதுனால இடம் மாற்றத்தை கொடுப்பாரு. பயண யோகத்தை கொடுப்பாரு. வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை இப்போ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும். அதுக்கு வந்து இந்த நேரம் பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா 9ஆம் இடம் நீண்ட தூர பயணத்தை குறிக்கக்கூடிய இடம். 7ஆம் இடமும் ஒரு வகையில பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் தான். 7 கூடியவர் 9ல இருக்கும்போது அதுவும் குரு பார்வையில் இருக்கும்போது பயண யோகத்தை கொடுத்துருவாரு. எனவே பயணம் சார்ந்த வகையில ஆதாயமும் உண்டு. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அதை மீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அந்த சிந்தனையாச்சு கொடுக்கும். அதுவும் நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்து ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து போராட்டம் பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோட சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க இப்போ ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மீண்டும் பழைய மாதிரி மகிழ்ச்சியா நாட்களை தொடர்றதுக்கெல்லாம் தயாராவாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அதிசாரமா வரக்கூடிய இந்த குரு பகவான் அதுலயும் வந்து சனி பார்வை நமக்கு வந்து
வந்து மிக முக்கியமான இடங்கள்ல பதியுது. இருந்தாலும் குரு பார்வையில சனி பகவான் இருக்கிறதுனால சுப விசேஷங்கள் சுப மாற்றங்களுக்கான அறிகுறிகளை கொடுப்பாரு. திருமண முயற்சிகள்ல இருக்கீங்கன்னா அந்த திருமண முயற்சிகள்ல சுப செய்தி கிடைக்கும். இந்த நேரத்துல முயற்சி பண்ணீங்கன்னா டக்குன்னு அது கிளிக் ஆயிடும். 7ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. 7ஆம் அதிபதி பாகியத்துக்கு போயிடுறாரு. திருமண முயற்சிகள் வெற்றியாகும். திருமண முயற்சிகள நல்ல செய்தி கிடைக்கும். திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். சோ இதெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது நண்பர்களால ஆதாயம், நண்பர்களோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். புதிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். புதிய நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும். சோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. பிரிந்த நண்பர்களோட ஏற்பட்ட பிரச்சனை அதுவும் இந்த நேரத்துல சரியாகும். அடுத்த கூட்டு தொழில இருந்த வில்லங்கம் பிரச்சனைகள்லாம் சரியாகும். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொழில் கூட்டாளிகளோட ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் சரியாகும். கூட்டு தொழில நல்ல லாபம், பொருளாதார அபிவிருத்தி, அட்லீஸ்ட் நீங்க போட்ட முதலியாச்சும் ரிட்டர்ன் எடுத்துடலாம். சோ அதுக்கு இந்த நேரம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது தொழில், உத்தியோகம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது உத்தியோகம் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கு. உத்தியோகத்துல சூப்பர் பாசிட்டிவா எதுவும் இல்ல, பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு. பிரச்சனைகள் எதுவும் இல்ல. சக ஊழியர்களோட அனுசரிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குது. சோ இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில மேஜரா ட்ரபிள் இல்ல. இருந்தாலும் உழைக்கிற உழைப்புக்கான ஊதியம் கிடைக்காது. எஃபோர்ட் அதிகமா போடுவீங்க, அதிக நேரம் உழைப்பீங்க, ஆனா அதுக்கான ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்காது. நம்ம உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அது ஒரு மைனஸ் மட்டும் தானே தவிர மற்றபடி மேஜரா அந்த ட்ரபிளும் இல்ல உத்தியோகம் சார்ந்த வகையில. தொழில பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் சுபத்துவமா தான் இருக்கு. இருந்தாலும் தொழில சரியா போக்கஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். தொழில வந்து நல்ல தொடர்ச்சியா அதை வழிநடத்த முடியல, தொடர்ச்சியா அதை நல்லா செய்ய முடியல. தொழில ஏதோ ஒரு மாதிரி தடங்கள் தடுமாற்றங்கள் வர மாதிரியான ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி வந்து போட்ட முதல்ல வந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா 11ஆம் இடம் வந்து சனியோட பார்வையில இருக்கு. எனவே வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுல சில தடங்கள் தடுமாற்றங்கள்லாம் இருக்கும். ஒரு செய்யற தொழில ஒரு திருப்தி இருக்காது. சிம்பிளா சொல்லணும்னாக்கா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம். ஆனா அந்த அளவுக்கு அது பிக்கப் ஆகலையேங்கிற மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுக்கும். இதுதான் வந்து உத்தியோகம் தொழிலுடைய கண்டிஷன். ஆனா பரவாயில்ல, கணிசமான வரவு இருக்கு. தேவைகள்லாம் நிறைவாகுது. தேவைகள்லாம் ஓரளவுக்கு பூர்த்தி ஆகுது. நம்ம ஆசைப்படுறத மனசுல நினைக்கிறத செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது இந்த டைமிங்ல எதுல எல்லாம் நம்ம வந்து விழிப்புணர்வோட இருக்கணும், கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. 2ஆம் இடத்துல கேது, குருவும் ஜென்ம குருவா வந்துடுறாரு. லக்னத்துல வந்து உச்சமாகறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாதி சுபர் பாதி அசுபர். 6 கூடியவராகவும் வந்துடுறாரு, பிளஸ் வந்து 9ஆம் அதிபதியாகவும் வந்துடுறாரு. அவர் வந்து லக்னத்துல வந்து உச்சமாகறாரு. ஃபேமிலியில தந்தை வழி ஆதரவு உண்டு. தந்தையால உங்களுக்கு ஒரு வகையில ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்ட்லாம் உண்டு. இருந்தாலும் குடும்பத்துல கொஞ்சம் அக்கறை தேவை. குடும்ப உறுப்பினர்களோட ஒத்து போகாத அமைப்பு இருக்கும். அதே மாதிரி தாய் மாமனால ஆதரவு உண்டு. தாய் மாமன் வழியில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும். தாய் மாமனுடைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் ஓரளவு பாசிட்டிவா இருக்கு. இருப்பினும் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களோட அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சுவார்த்தைகள்ல நம்ம ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கணும். பேசக்கூடாத வார்த்தைகளை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது பேசிடக்கூடாது. அதனால உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு வார்த்தைகளை அப்படியே வெளியில கொட்டுவோம். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால பேச்சுவார்த்தைகளை நம்ம கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது தனஸ்தானத்துல கேது இருக்கும்போது பொருளாதார ரீதியா கொஞ்சம் சிரம அமைப்புகளை கொடுக்குறாரு. அதுவும் பகை வீட்டுல வேற கேது இருக்காரு. எனவே வந்து பொருளாதாரத்துல திருப்தி அடைய முடியாது. அதுதான் ஒரு மைனஸ். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், பொருளாதாரத்துல தன்னிறைவு அடைய முடியாத ஒரு மனநிலையை கொடுக்கும். ஆனா பொருளாதாரம் வரும், நம்முடைய தேவைகள் நிறைவாகும். ஃபேமிலியுடைய தேவைகள் எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். குடும்பத்துடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ணுவோம். இருந்தாலும் எதிலையும் திருப்தி அடைய முடியாது, தன்னிறைவு அடைய முடியாத ஒரு மனநிலையை ஒரு ஓரமா கொடுக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. குடும்பத்துல பொருளாதாரம் சார்ந்த சில வாக்குவாதங்கள் வரலாம். குடும்ப உறுப்பினர்களோட கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பேசிக்கா பார்த்துக்க வேண்டிய விஷயம். அடுத்தது சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3ஆம் இடத்துல சனியுடைய பார்வை உண்டு. 3ல சனி பார்வை பதிகிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. முயற்சி தடையை கொடுக்கும். ஒரு மாதிரி பய உணர்வு கொடுக்கும். ஓவரா யோசிக்கிற குணத்தை கொடுக்கும். ஓவரா திங்க் பண்ற ஒரு அமைப்பு. தேவையில்லாத நடக்காத விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டு இருப்போம். அதே மாதிரி வந்து தைரிய குறைவு அதை கொடுக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்படுற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை வந்து இந்த 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கிரியேட் பண்ணும். இளைய சகோதரத்துவத்தோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். இளைய சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். மேலும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை அயலாளர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். ஏதாச்சும் பக்கத்துல இருக்கிறவங்க கூட ஏதாச்சும் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்து அந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள சில தடுமாற்ற அமைப்புகள் இருக்கும். நீங்க சொல்ல வர விஷயத்த சரியா கன்வே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் கிரியேட் ஆகலாம். கொஞ்சம் பதட்ட குணம் இந்த நேரத்துல வெளிப்படலாம். இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த வகையில சில தடுமாற்றங்கள் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும்.
அடுத்தது சனி பகவானுடைய 3வது பார்வை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா அது நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல பதியுது. 11ஆம் இடத்துல சனி பார்வை பதியும் போது சரியான லாபம் கிடைக்காது, நம்ம எதிர்பார்க்கிற பொருளாதாரம் கிடைக்காது, நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுல சில தடுமாற்றங்கள் இருக்கும். குறிப்பா பொருளாதாரம் அதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை யோசிப்போம், இதை இந்த நேரத்துல நம்ம வாங்கணும்னு ஒரு ஐடியா பண்ணுவோம், அதுக்கு பொருளாதாரம் ஒரு தடையா இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குரு நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு. 9ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்காரு, அதாவது ராசியிலேயே உச்சமா டிராவல் பண்றாரு. நல்ல அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு. எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இப்ப கிரியேட் ஆகும். இருப்பினும் தண்ணீர் அடைய முடியாத மனநிலை கொடுக்கும். அதுதான் ஒரு மைனஸ். அடுத்தது நம்ம பாக்குறது சனியுடைய 3ஆம் பார்வை 11ல இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் சில குழப்ப அமைப்புகள், சில வாக்குவாத அமைப்புகள் ஏற்படலாம். மேலும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதே மாதிரி பணம் சார்ந்த வகையில கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அடுத்தது சனி பகவானுடைய 10வது பார்வை நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்திற்கு 6ஆம் இடத்துல பதியும். 6ஆம் இடத்துல சனி பார்வை பதியும் போது பாத்தீங்கன்னா, ஒண்ணு உத்தியோகத்துல சுமை அமைப்பை கொடுத்துரும். உத்தியோகத்தை மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்கும். இந்த உத்தியோகத்தை நம்ம எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். மாற்றத்தை பற்றி யோசிக்க வைக்கும். சக ஊழியர்களோட சில சமயங்கள்ல கொஞ்சம் முரண்பாடான அமைப்புகள் ஏற்படும். இருந்தாலும் 6ஆம் அதிபதி லக்னத்துல இருக்காரு, சில சப்போர்ட்லாம் உண்டு. சில சமயங்கள்ல ஒரு மாதிரி கொஞ்சம் முரண்பாடான அமைப்புகள் ஏற்படும். அப்போ மட்டும் நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். இந்த நேரத்துல கடன் சுமை இருக்கும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆல்ரெடி கடன் இருக்குன்னா அதை கட்டி முடிக்கிறதுல முனைப்பா இருப்பீங்க. அல்லது இந்த நேரத்துல கடன் சிந்தனையை கொடுக்கும். கடன் வாங்கி எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாமா, கடன் வாங்கி நம்ம ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவை பேசிக்கா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. அடுத்தது பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த பய உணர்வுகளை கொடுக்கும். இதான் ரொம்ப முக்கியம், ஹெல்த். ஏன்னா அஷ்டமத்துல ராகு, குரு பார்வை வேற இப்போ 2 மாசத்துக்கு ராகுக்கு மிஸ்ஸிங்கா இருக்கும். எனவே இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருக்க வேண்டியது அவசியம். உடல் ரீதியா சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு, இருந்தாலும் குரு பார்வை 8ல மிஸ் ஆகுது. எனவே ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் வரலாம். குறிப்பா பார்த்தோன்னா கழிவு நீக்க உறுப்புகள், மர்ம உறுப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வந்துட்டு போகும். ஏன்னா 6ஆம் இடம் சனி ஆதிக்கத்தில் இருக்கு. இல்ல வயிறு சம்பந்தமான உபாதைகள், செரிமான கோளாறு, டயத்துக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை, வயிற்றுல அல்சர் பிரச்சனை வருது, குடல் ஏற்றம் ஏற்படுறது, அதே மாதிரி கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை வருது, கண் சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வருது, கண்ணு, பல்லு இதுல ஏதாச்சும் பாதிப்புகள் வருது. குறிப்பா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த 2025ல ஒரு முறையாச்சும் பல் சார்ந்த வகையில பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு போயிருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறாரு. முகம், பல்லு இது சார்ந்த வகையில பிரச்சனைகள் ஏற்படும். 8ல ராகு இருக்கிறதுனால இளைப்பு நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். அதாவது எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு ஏறாது, உடல் ஏதோ வீக் ஆயிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இளைப்பு அப்படிங்கிற ஒரு நோய் வரும். எவ்வளவு குண்டா இருந்தாலும் அவங்க ரொம்ப இழைச்சு போற ஒரு அமைப்பு கொடுக்கும். மற்றவங்களுடைய கண்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை இந்த அஷ்டம ராகு கொடுக்கும். எனவே நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. தூக்கமின்மைங்கிற பிரச்சனை இருக்கும், அதுல மாற்றுக்கிறதே இல்ல. ஜென்ம குரு வேற ஆக்டிவேஷன் ஆக போது, 8ல வேற ராகு, சொல்லவே வேணாம். தூக்கமின்மைங்கிற ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது. இந்த ப்ராப்ளம்லாம் வரும். டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, ஹெல்த்தியான டயட்டை மெயின்டைன் பண்ணுங்க. அதே போல கண்ட நேரத்துல சாப்பிடாதீங்க. அதுவும் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா காலையில சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை சம்பந்தமே இல்லாம காலையிலேக்கும் மதியானத்துக்கும் நடுவுல சாப்பிடுவாங்க. அந்தந்த நேரத்துக்கு எது சாப்பிடணுமோ அதை சாப்பிடுங்க. டயட்டை கொஞ்சம் ப்ராப்பரா ஷெட்யூல் போட்டு மெயின்டைன் பண்ணுங்க. சரியான சரிவிகித உணவுகள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்கு. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள், பழ வகைகள் அதிகமா எடுத்துக்கணும். அதிகமா பச்சை காய்கறிகள் எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் அதிகமா சேர்த்துக்கோங்க. அஷ்டமஸ்தானம் வீக்கா இருக்கு, இரும்பு சத்து குறைபாடுலாம் ஏற்படும். நேவே இந்த நேரத்துல அதிகமாக கீரை வகைகள் எடுத்துக்கோங்க. அதாவது முருங்கைக்கீரைன்னு சொல்லுவோம். முருங்கைக்கீரை கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் முக்கியமா பாத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஹெல்த் தான் நான் முக்கியமா சொல்லுவேன். கடகத்துடைய நட்சத்திரங்களுக்கு உடல் ரீதியாக சில கவனம், அக்கறை அப்படிங்கிறது செலுத்திக்க வேண்டியது அவசியம். மற்றபடி பார்த்தோன்னா மற்ற விஷயம்லாம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. இது பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல. அடுத்தது கல்வி சார்ந்த வகையில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ரகிள் இருக்கும். மற்றபடி 4ஆம் இடம்லாம் பெருசா பாதிக்கப்படல. அதனால கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் சுப மாற்றங்கள் உண்டு. படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பு சார்ந்த வகையில முன்னேற்றங்கள் ஏற்படும். அதுல மாற்றுக்கிறது இல்ல. இருந்தாலும் உயர்கல்வி PhD லெவல்ல இருக்கிறவங்க, மாஸ்டர் டிகிரி பண்றவங்க, இவங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளான அமைப்பு, குழப்ப அமைப்பு, அதிகமா யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் அந்த நேரத்துல கிரியேட் ஆகும். மற்றபடி இந்த டைமிங்ல கல்வி சார்ந்த வகையில மேஜரா இந்த
ட்ரபிளும் இருக்காது. அடுத்தது தந்தை வழி உறவுகள், மேலும் தந்தையார் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம் அதெல்லாம் சரியாகும். தந்தைக்கு உடல் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அதெல்லாம் இப்ப நியூட்ரல் ஆகும். தந்தை வழி ஆதரவுலாம் கிடைக்கும். தந்தையாருடைய ஆதரவு கிடைக்கும். இதெல்லாம் சுபத்துவமா தான் இருக்கு. மேலும் இந்த நேரத்துல ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது. வம்பு வழக்கு பிரச்சனைன்னு எதுலயும் போய் இறங்கக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடம் ஆக்டிவ்ல இருக்கு. அஷ்டமஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கிறதுனால இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட இருக்கணும், கவனத்தோட இருக்கணும். யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு போறேன், நான் ஜாமீன் கையெழுத்து போட போறேன் அப்படின்லாம் போய் எதுலயும் போய் மாட்டிக்க வேண்டாம். இதுல கொஞ்சம் அக்கறையோட இருங்க. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதுல நம்ம அனலைஸ் பண்ணும்போது திரிகோண ஸ்தானங்கள்லாம் கொஞ்சம் வலிமை அடையுது. குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த நேரத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது. அடுத்த ஒரு 2 மாதம், அதாவது ஜனவரிக்குள்ள சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு தகுந்த பரிசோதனை, அதாவது தகுந்த மருத்துவ ஆலோசனை அடிப்படையில ஒரு சுப செய்திகள்லாம் கிடைச்சிரும். குழந்தை பாக்கியத்தை முயற்சி பண்றவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் ஃபேவரா தான் இருக்கு. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை பண்ணிக்கணும். சரியான நியூட்ரிஷன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டா எடுத்துக்கணும். மருத்துவர் சொல்லக்கூடிய ஆலோசனையை கரெக்டா நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றது சிறப்பு. சோ அதை நீங்க ப்ராப்பரா பண்ணாலே இந்த நேரத்துல சுப செய்திகள் மிக விரைவா கிடைச்சிரும். அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம், குழப்பம்லாம் சரியாகும். பிள்ளைகளோடு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் சரியாகும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி இருக்கக்கூடிய கவலைகள்லாம் குறையும். பிள்ளைகளால இப்ப மகிழ்ச்சி, ஆனந்தம், பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சுப மாற்றம், சுப வளர்ச்சி. பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அது இப்போ கிளிக் ஆகும். சுப விஷயம் சம்பந்தமான நல்ல மாற்றங்களை இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். சோ அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்து காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும். காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு இந்த நேரம் ஃபேவரா இருக்கு. காதல் உறவை திருமண கன்வெர்ட் பண்ணலாம். இப்ப ஃபேமிலில பேசலாம். இருந்தாலும் 2ல கேது இருக்கிறதுனால சில எதிர்ப்பு அமைப்புகள் இருக்கும், சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். இருப்பினும் குரு பார்வை 7ல இருக்கிறதுனாலையும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இது ஓரளவுக்கு நல்ல செய்தியை நமக்கு கொடுத்துரும். ஸ்டார்டிங்ல எதிர்ப்பு இருந்தாலும் அது ஃபைனல் ரிசல்ட்டா உங்களுக்கு ஃபேவரா கொண்டு வந்து சேர்த்துரும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். அடுத்து இந்த நேரத்துல ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாமா, ஏதாச்சும் ரெமெடிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்துல பிரச்சனை அதிகமா இருக்கு, ஃபேமிலில வாக்குவாதம் அதிகமா இருக்கு, குறிப்பா திருமணமானவர்களுக்கு குடும்பத்துல கொஞ்சம் நெருக்கடியான அமைப்பு, கஷ்டமான அமைப்பு இருக்குனாக்கா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல தான தர்மங்கள் செய்யறது நல்லது. பசியோட இருக்க ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க. அது குறிப்பா உங்க கையால சமைச்சு கொடுக்கறது இன்னும் விசேஷம். உங்க கையால நீங்க ஓனா ப்ரிப்பேர் பண்ணி பசியோட இருக்கக்கூடிய ரோட்டோரத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை பண்ணுங்க. அதுவும் நமக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும். நீங்க ஓனா ப்ரிப்பேர் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, வெளி இடங்கள்ல கூட வாங்கி உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை செய்யுங்க. அதே மாதிரி புண்ணிய காரியங்கள் அதிகமா நடக்கக்கூடிய இடங்கள்ல போய் கலந்துக்கோங்க. குறிப்பா கோவில் கும்பாபிஷேகம் பண்ற இடம், அதே மாதிரி கோவில்ல அன்னதானம் போடுற இடம், இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகமா போய் நீங்க பங்கெடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்துல ஃபேமிலியோட குலதெய்வத்தை வழிபடுறதுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். குலதெய்வ வழிபாடு, அதே போல இந்த நேரத்துல வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அது விநாயகர். முக்கியமான ரெமெடி அப்படின்னாக்கா அது ஏழை எளியவங்களுக்கு அவங்களுக்கு வயிறார உணவிடுறது இந்த நேரத்துல சிறப்பு. இந்த ரெமெடிஸ் மட்டும் பண்ணுங்க. அதிகமான குழப்பத்தன்மைகள் இந்த நேரத்துல வரும். ஏன்னா ஜென்ம குரு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இதுவா அதுவா அப்படிங்கிற அந்த டிசிஷன் மேக்கிங் பிளான் எல்லாம் இப்போ போயிட்டு இருக்கும். மைண்ட்ல நிறைய ஓடிட்டு இருக்கும். அதுல நீங்க தெளிவடைகிறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அதை நீங்க ப்ராப்பரா பண்ணாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி டிராவல் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவான ஆராசை நம்ம இக்னோர் பண்ணிட்டு பாசிட்டிவான ஆராசனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சனி வக்ர நிவர்த்திக்கான ஒரு காம்பினேஷன் ஆஃப் ப்ரெடிக்ஷன். இந்த பலன்கள்ல சில நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு சுபத்துவமா, நெகட்டிவ் கூட பாசிட்டிவா மாறி சுபத்துவமா எல்லாமே நமக்கு நல்லபடியா நடக்கும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது என்னுடைய அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.